வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பது நம்ம டெக் தமிழா சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, KineMasterல எப்படி அனிமேஷன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு புது சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கூட வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது நான் KineMasterல அனிமேஷன் பண்ண வீடியோ. வாங்க எப்படி அனிமேஷன் பண்ணணுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு KineMaster ஓப்பன் பண்ணிவிட்டு மீடியா ஓப்பன் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு தேவையான பேக்ரவுண்டு செட் பண்ணிக்கணும். ஒரு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா KineMasterல போயிடும். இதை நம்ம ஜூம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு லேயரை கிளிக் பண்ணுங்கள். அதில் மீடியாக்குள்ளே போயிட்டு அடுத்து நம்ம அதில் என்ன செட் பண்ணுறோம், ட்ரீயை எங்கே வேணுமோ அந்த லொக்கேஷன் செட் பண்ணிக்கோங்க. க்ரோமோ கீன்னு ஒன்று ஆப்ஷன் இருக்கும், அதை பற்றி அடுத்த வீடியோ நான் போடுறேன், கண்டிப்பாக போடுவேன். பேக்ரவுண்டை நம்ம எரேஸ் பண்ணுறது எப்படின்னு ட்ரீயை செட் பண்ணிக்கோங்க. இதில் ஓவரால் அனிமேஷன் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான எஃபெக்ட்ஸை நீங்கள் அதில் கொடுத்துக்கலாம். ட்ரெயின் மாதிரி கிளாக் வைஸில் சுற்றுறது, ஃப்ளோட்டிங்கு, அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ லேயர் ஓப்பன் பண்ணி மறுபடியும் மீடியா ஓப்பன் பண்ணி நம்ம ரோடை செலக்ட் பண்ணுறோம். ஜூம் பண்ணிக்கோங்க. கீழே செட் பண்ணிவிட்டு கரெக்டாக செட் பண்ணணும். இந்த ஃப்ரண்ட்டில் இப்போ வரல, ஸ்டார்டிங்கில் அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே, கரெக்டாக வருது. இப்போ லேயரை கிளிக் பண்ணி மீடியா போயிட்டு நம்ம கார் செலக்ட் பண்ணுறோம். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி நம்ம ப்ரௌசரில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். இந்த காரோட ஜூம் அவுட் பண்ணிவிட்டு நான் லொக்கேஷன் செட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் கீ பட்டன் ஒன்று வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். இது அதோட மூமெண்ட்ஸ், ஒரு ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா அதோட மூமெண்ட்ஸை செட் பண்ணுறது. இப்போ நம்ம செட் பண்ணலாம். நம்ம அதை மூமெண்ட் மூவ் பண்ணிக்கிட்டு செட் பண்ணணும். நீங்கள் அந்த ஆப்ஷனில் போனீங்கனாலே உங்களுக்கு தெரியும். லாஸ்ட் மூமெண்ட் நம்ம இப்போ செட் பண்ணி வச்சு ப்ளே பண்ணி பார்க்கலாம்.
கார் கரெக்டாக மூவ் ஆகுதா அப்படின்னு நம்ம செட் பண்ண லெவல்லாம் ஓகே மூவ் ஆயிடுச்சு. மறுபடியும் லேயரை கிளிக் பண்ணுங்கள், வீடியோக்குள்ளே போங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு கார் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். இது வந்து ரொட்டேட், மேலே ரொட்டேட் ஆப்ஷன் ஓப்பனு மிரரிங் வந்து செட் பண்ணிங்கன்னா ஆப்போசிட்டில் உங்களுக்கு வந்துடும். அதை ஜூம் அவுட் பண்ணுங்கள். அதோட லொக்கேஷன் செட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா கலர் ஃபில்டர் அந்த ஆப்ஷனில் பேசிக்கில் போய்ட்டு B12ங்கிறது வந்து ஒரு எஃபெக்ட்டு. அதை கொடுத்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகும். ஸ்டார்டிங் பாயிண்ட்டு நம்ம கிளிக் பண்ணி வச்சுக்கணும். இப்போ மூவ் பண்ணி அதோட மூவ்மெண்ட் பாயிண்ட்ஸை செலக்ட் பண்ணிக்கணும். ஓகே, இதோட எண்ட் பாயிண்ட்டை நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ பேக் வந்துடுங்க. மறுபடி ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகே, எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி உங்களுக்கு வீடியோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் பண்ணலாம். உங்களுக்கு ஃபைலில் சேவ் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.